இயேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களே, யாக்கோபு 4வது அதிகாரம் 7 10 வரை உள்ள இறை வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதில் அழகான வசனம் சொல்லப்படும். அழகையை எதிர்த்து நெல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அழகையை எதிர்த்து நெல்லுங்கள். அழகை என்பது சாத்தான் என சொல்லப்படுகிறது. இது எபிரேய மொழியில சாண்டகூஸ் என அழைப்பார்கள். இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடியவன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அழகை சோதிக்க வரலாம், நம்மை பாவத்திற்கு இட்டு செல்லலாம். அப்படிப்பட்ட அழகை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும் பொழுது, ஒரு பாவ நாட்டம் வரும் பொழுது, ஒரு பாவ சிந்தனை உங்களுக்குள்ள வரும் பொழுது அதில் விழுந்து ஏமாந்து போயிடாதீங்க. மாறாக எதிர்த்து நெல்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்கணும்? நல்ல ஒரு தயாரிப்போடு, ஜபத்தோடு, ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு எதிர்த்து நிற்கணும். அப்படி தொடக்கத்தில் எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த அழகை நம்மை விட்டு ஓடி போவான். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், செஞ்ச பாவத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்ம எதிர்த்து நிற்பதில்லை. ஜபத்தோடு சோதனையையும் பாவத்தையும் சாத்தானையும் நாம் எதிர்க்கும் பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அப்படி ஓடி போனா என்ன நடக்கும்? கடவுள் நம்மிடம் அணுகி வருவார். அதனாலதான் அந்த வசனம் அழகா சொல்லும், 2 மனம் உள்ளவர்களாக இருக்காதீங்க, ஒரே மனம் உள்ளவர்களா. ஒரே மனம்னா என்ன? கடவுளை முழு மனதோடு அன்பு செய்து சாத்தானை எதிர்க்கக்கூடியவர்களாக மாறும் பொழுது சாத்தான் இல்லாத வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, அதிசய வாழ்க்கை, மகிழ்ச்சியின் வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ கடவுள் அழைக்கிறார். அதற்காக நாம் ஜெபிப்போம், அழகை எதிர்ப்போம், வெற்றி அடைவோம் இயேசுவை போல். ஆமீன்.